இந்த வீட்ல யாரும் என் வார்த்தைக்கு கொஞ்சம் கூட மதிப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. மயூரி, என்னம்மா இதெல்லாம்? பாட்டிமா, மயூரி, என்னம்மா ஆச்சு? என்கிட்ட சொல்லு. பாட்டிமா, நீங்க இல்லாத நேரமா பார்த்து பிளான் பண்ணி என் மேல எல்லாரும் பழிய சுமத்துறாங்க பாட்டிமா. கொஞ்சம் பொறுமையா இரு மயூரி. உன் பிரச்சனை என்னங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனா எதுக்கெல்லாம் மயூரி தடுமாற மாட்டா பாட்டிமா. இன்னைக்கு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாம் எனக்கு எதிரா இருக்கு பாட்டிமா. கிடைக்கிற சாட்சி ஆதாரம் எல்லாமே எனக்கு எதிரா இருக்கு. எல்லார் கண்ணுக்கும் நான் தப்பானவள அது காட்டுது. அதனாலதான் நான் இந்த வீட்டை விட்டே போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன் பாட்டிமா. மயூரி, ஏன் இப்படி பேசுற? இது ஒரு சின்ன விஷயம் தானே. இதுக்கு நீ வீட்டை விட்டு போகணுமா? ஏன் மயூரி, உங்க அப்பா அம்மா கேட்டா அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்லட்டும்? இத பாரு, அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வந்துடக்கூடாது மயூரி. இல்ல பாட்டிமா, இது ஒண்ணு சின்ன விஷயம் இல்ல. என் கேரக்டர் மேல ஒரு கலங்கம் வந்திருக்கு. என்ன நான் ப்ரூவ் பண்ணிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்க. எதிர்த்து நிப்பேன், போராடுவேன். நான் ஒரு நிரபராதின்னு சாட்சி ஆதாரத்தோட வந்து இந்த வீட்டுல இருக்கவங்க முன்னாடி நிப்பேன். அது வரைக்கும் என்னெல்லாம் வேணுமோ அந்த ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்ட பாட்டிமா. என்னை பத்தி கவலைப்படாதீங்க. மயூரி, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுமா. என்னால எதுவும் செய்ய முடியல. என் கைகளை கட்டி போட்டுட்டாங்க. உங்க நிலைமையும் எனக்கு புரியுது பாட்டிமா. ஆனா என்னை யாரு என்ன காரணத்துக்காக இப்படி மாட்ட வச்சிருக்காங்கன்றத என்னால கண்டுபிடிக்க முடியல. அத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் இந்த வீட்டை விட்டு போறேன். நான் இப்ப கூட சொல்றேன் பாட்டிமா, நான் எந்த தப்பு பண்ணல. அதை நான் நிரூபிச்சு காட்டுவேன். குற்றவாளி யாருன்றத நான் கண்டுபிடிப்பேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டிமா. நீ எப்பவும் நல்லா இருக்கணும். உன் மேல விழுந்த பழியெல்லாம் காணாம போகணும். இங்க பாரு, இந்த பாட்டியோட ஆசீர்வாதம் என்னைக்கு உன் கூடவே இருக்கும். சரியா? என்னைக்கு உன் கூடவே இருக்கும். நான் வரேன். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான். உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான்? முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம்.
என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.